செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆயுள் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர முன்வடிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மீதான தண்டனையை அதிகரிக்கக்கூடிய வகையில 2 திருத்த சட்ட முன்வடிவுகளை இன்றைக்கு பேரவையில தாக்கல் செய்தார். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு பாரதிய நியாய சம்ஹிதா மற்றும் 2023ஆம் ஆண்டு பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா ஆகியவற்றை தமிழ்நாடு மாநிலத்திற்கு பொருந்தும் வகையில் இந்த திருத்தம் செய்வதற்கென சட்ட முன்வடிவை இன்றைக்கு பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்தார். அந்த வகையில பிரிவு எண் இந்த சட்ட மைய சட்டத்தினுடைய பிரிவு எண்களான 64 பிரிவு 1, 64 பிரிவு 2, 65 பிரிவு 1, 65 பிரிவு 2 உள்ளிட்ட 15 பிரிவுகள்ல இந்த புதிய திருத்தத்தை உள்ளடக்கக்கூடிய வகையில இந்த சட்ட முன்வடிவு என்பது பேரவையில தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில பிரிவு 64 ஒன்றில் பாலியல் வன்புணர்ச்சியில ஈடுபடக்கூடிய குற்றச்சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு முன்பு 10 ஆண்டுகள் குறையாத கடுங்காவல் இருந்தது. தற்போது 14 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் அல்லது அந்த குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபரினுடைய எஞ்சியுள்ள இயற்கையான ஆயுட்காலம் வரை அந்த சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை விதிக்கக்கூடிய வகையில இந்த புதிய சட்ட திருத்தம் என்பது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பிரிவு 64 உட்பிரிவு 2 காவல்துறை ஊழியர் மற்றும் அவரது நெருங்கிய உறவினரால் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்படக்கூடிய அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு முன்பு 10 ஆண்டுகள் குறையாத கடுங்காவல் தண்டனை இருந்தது. தற்போது 20 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை அல்லது அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுடைய எஞ்சியுள்ள ஆயுட்காலம் வரையும் அதே போல அபராதம் விதிக்கக்கூடிய வகையில இந்த புதிய திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல பிரிவு எண் 65 உட்பிரிவு 2 12 வயதுக்குட்பட்ட பெண்ணை பாலியல் வன்புணர்ச்சி குற்றத்தை செய்கின்ற நபர்கள் முன்பு 20 ஆண்டுகளுக்கு குறையாத கண்காவல் அல்லது சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை இருந்தது. தற்போது செய்யக்கூடிய திருத்த சட்டத்துல ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கலாம் என்கிற வகையில இந்த புதிய திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிரிவு 66 வன்புணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றத்தை செய்யும் நபர் முன்பு 20 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் என்ற தண்டனை இருந்தது. தற்போது ஆயுள் தண்டனை வரை அந்த திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல பிரிவு 66 பொறுத்தவரை வன்புணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கும் அல்லது தொடர்ச்சியான செயலற்ற நிலையை விளைவிக்கக்கூடிய காயத்தை ஏற்படுத்தும் குற்றத்தை செய்கின்ற நபர்களுக்கு ஆயுட்கால சிறை தண்டனை அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில அந்த நபருக்கு எஞ்சியுள்ள இயற்கையான ஆயுட்காலம் வரை அதை நீட்டிக்கலாம் எனவும் ஒரு கால அளவிற்கு கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் அபராதம் அல்லது மரண தண்டனை விதிக்கக்கூடிய வகையில இந்த புதிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி 15 திருத்தங்கள் இந்த புதிய சட்ட முன்வடிவுல மாற்றம் செய்து அதற்கான திருத்த சட்டத்தை இன்றைக்கு பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்தார். அபினேஷ், இப்போ இந்த குற்றவியல் சட்ட திருத்த முன்வடிவு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக என்ன நடைமுறை இருக்கும்? பொதுவாக சட்டப்பேரவையில் இது போன்ற சட்ட முன்வடிவுகள் பேரவையில தாக்கல் செய்யப்பட்டு பேரவை கூட்டத்தோடைய இறுதி நாளன்று இந்த முன்வடிவுகள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அன்றைய தினம் நிறைவேற்றப்படும். அந்த வகையில நாளை தினம் சனிக்கிழமை இந்த கூட்டத்தொடரினுடைய ஆளுநர் உரை மீதான விவாத கூட்டத்தொடரினுடைய இறுதி நாள். நாளை இந்த சட்ட முன்வடிவுகள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நாளைய தினம் இந்த சட்ட முன்வடிவுகள் சட்டமாக நிறைவேற்றப்படும். நாளை முதல் இந்த சட்ட முன்வடிவு அமலுக்கு வர இருக்கும். நாளை குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த சட்ட முன்வடிவுகள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அது சட்டமாக அமல்படுத்தப்படும். அபினேஷ், இதுக்கு ஒருமனதாக நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த சட்ட முன்வடிவு இன்றைக்கு பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்யும் போது யாரும் எந்த கட்சியினரும் இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. எனவே நாளை இந்த சட்ட முன்வடிவு ஒருமனதாக சட்டமாக நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்யும் பொழுதே அதை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். அனைவரும் இதை ஒருமனதாக நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டார். அந்த வகையில நாளை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய நிலையில ஒருமனதாக இந்த சட்ட முன்வடிவு குரல் வாக்கெடுப்பு மூலமாக சட்டமாக நிறைவேற இருக்கிறது. அபினேஷ், தற்போதைய சூழலில், அதாவது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான விஷயம்தான் பெரிய அளவில் பேசப்பட்டது. தற்போது இந்த சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டிருக்கும் நிலையில் அரசியல் ரீதியாக இது எவ்வாறு பார்க்கப்படும்?
பொதுவாக இந்த அண்மையில் நடைபெற்ற அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இது குறித்து நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவும் தொடர்ந்து புலன் விசாரணை என்பது நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்த நிலையில அது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருந்தாங்க. இந்த நிலையில ஏற்கனவே கடுமையான தண்டனை இருக்கக்கூடிய நிலையில அந்த தண்டனையை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சட்ட முன்வடிவை இன்றைக்கு பேரவையில் அறிமுகம் செய்திருக்கிறார். நிச்சயமாக பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு சட்டங்களை அனைத்து தரப்பினரும் ஆதரிக்க வேண்டும். அந்த வகையில தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை குறைப்பதுதான் தமிழ்நாடு அரசுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய முன்னேற்றத்தை தொடர்ச்சியாக அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய பிரதான நோக்கம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு சட்ட முன்வடிவாக இருக்கும். இதுல பல்வேறு பிரிவுகள்ல தண்டனையை அதிகரிச்சிருக்கிறாங்க. அது நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய அம்சமாக தான் இருக்கும். சிவரஞ்சனி, சட்டங்கள் கடுமையாக்கப்படுவதன் மூலம் குற்றங்கள் குறையும் என்கிற ரீதியில் இந்த சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் தற்போது சட்டப்பேரவையில் குற்றவியல் சட்ட திருத்த முன்வடிவு என்பது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.